ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய KM ஷெரீப் அவர்கள். வணக்கம். திராவிட கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு அதுக்கு போய் ஓட்டு போடுறீங்க? நீங்கள் ஏதோ தேவனின் பிள்ளைகள்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தேவாலயத்துக்கும் மசூதிக்கும் போய் நீங்கள் சைத்தானின் பிள்ளைகள் ஆகிட்டீங்களே. இப்படி தப்பான திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் சொன்னார். அது அவர் என்ன சொல்கிறார், நான் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் அப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. திமுக உங்களுக்கு எதிரான கட்சி, திராவிட கட்சிகள் உங்களுக்கு எதிரானது, அவங்கள போய் ஆதரிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கேட்டதுக்கு கடுமையான இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி அவர் பேசக்கூடாது அப்படின்லாம். அதுக்கு பெரியார் தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை திட்டியிருக்காரு. அவரை பற்றி பேசலையாட்டு 70 வருடங்களுக்கு முன்னாடி 62 தேர்தல் பரப்புரையில் பெரியார் பேசினதெல்லாம் எடுத்துகிட்டு முஸ்லீம் லீக் திமுக அலைன்ஸோடு வச்சப்போ காமராஜர் ஆதரவில் இருந்த பெரியார் கடுமையாக அந்த கூட்டணி கட்சியில் எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. ரெயின்போ அலைன்ஸையும் அவர் விமர்சித்தார். அப்படி அவர் விமர்சனம் பண்ணி பேசுனதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா முஸ்லீம்களை பற்றி பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சீமான் பண்ணால் தப்புங்கிறீங்க, பெரியார் பண்ணதை ஏற்றுக்குவீங்களா? இப்படி எத்தனை காலத்துக்கு பெரியார் திராவிடன்னு முஸ்லீம்களை ஏமாந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி பலர் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒருபோதும் பெரியாராக ஆகிவிட முடியாது. அதே மாதிரி திராவிட இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பு என்பது திமுக மூலம் வந்ததில்லை. அது திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லீம்களுக்குமான தொடர்பு என்பது திமுகவை தாண்டி பெரியார் காலத்தையும் தாண்டி நீதி கட்சி காலத்தில் அந்த ஒற்றுமை என்பது ஏற்பட்டது. நீதி கட்சியிலே தான் முதலிலே முஸ்லீம்கள் பெரிய அளவில் இணைந்தார்கள், சேர்ந்தார்கள், ஆதரித்தார்கள். அந்த நீதி கட்சிக்கு பின்னாலே அது திராவிடர் கழகமாக மாறிய நேரத்தில் அந்த நட்பு என்பது நீடிக்கிறது. இன்றைக்கு சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா அபிபுல்லா சாலை, உஸ்மான் ரோடு இப்படியெல்லாம் நிறையா எல்லாம் நீதி கட்சி ஆதரவாளர்கள் தான். அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரையும் இங்கே சென்னை ராஜதானி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசாவின் ஒரு பகுதி. இந்த சென்னை ராஜதானிக்கும் வட இந்திய முஸ்லீம்களுக்குமான நிறைய வேறுபாடு. வட இந்திய முஸ்லீம்கள் தங்களுக்காக ஒரு அமைப்பாக முஸ்லீம் லீக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. காங்கிரஸை ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ முஸ்லீம் லீக்கை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தென்னிந்திய முஸ்லீம்கள் காங்கிரஸினுடைய தொடக்க காலத்தில் காங்கிரஸை பெரிய அளவு யாரும் ஆதரிக்கலை. நீதி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் இருந்தாங்க. காங்கிரஸா நீதி கட்சியாங்கிறப்ப நீதி கட்சியினுடைய ஆதரவாளர் தான். ஆமாம், நீங்கள் புதுக்கோட்டை திவானாக இருந்த திவான் கலிபுல்லா அவர் தொடங்கி எல்லாருமே நீதி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான். காங்கிரஸினுடைய ஆதரவாளர்கள் முஸ்லீம் சைடில் மிக குறைவு. அப்போ பெரியாருக்கு முந்தைய தலைமுறை நீதி கட்சியோட தொடர்புடையதாக இருந்தது. பெரியார் நீதி கட்சியோடு தொடர்போடு இருப்பதற்கு முன்பாகவே முஸ்லீம்கள் நீதி கட்சியோடு தொடர்புடைய இருந்தார். அதை நீதி கட்சி ஆமாம், பெரியார் அதுக்கு பின்னாடி வர்றாரு. பெரியார் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய செய்தியை சொன்னாருன்னா நம்ம அதை அப்படி சொல்லியிருந்தால் கூட ஒரு பெரிய விஷயமாக கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அது வீட்டில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் பேர குழந்தைகளை திட்டுற மாதிரி தான். ஒரு பேரனை சனியனன்னு திட்டா ஐயோ குழந்தை அழியணும் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. இதே பெரியார் தான் இன இழிவு நீங்க இஸ்லாமிய நல் மருந்துன்னு சொல்றாரு. மிலாது நபி விழா இல்லையா? இல்லை அதாவது முஸ்லீம் விழா இல்லை, மாயவரத்தில் நடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தொழிலாளர் விழாவில் போய் சொல்றாரு. பட்டியல் சமூக மக்கள் விழாவில் போய் சொல்றாரு. இஸ்லாம் விழாவில் போய் சொல்றாரு. முஸ்லீம் விழா இல்லை, முஸ்லீம் விழா இல்லை, முஸ்லீம் விழாவில் சொல்லலை, பட்டியல் சமூக மக்களுடைய விழாவில் போய் சொல்கிறாரு, உனக்கு இழிவு நீங்கணும்னா நீ முஸ்லீமாக போயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நாத்தியம் பேசின அவர் தான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு மதம்னு தேவைப்பட்டுச்சுன்னா அது இஸ்லாமாக தான் இருக்க முடியும், அங்கேயாச்சும் ஒரு கடவுளுங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு. முதல்ல நீங்கள் ஜாதி இல்லை, முதல்ல பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேரடியாக பெரியார் போய் உடனே கடவுள் இல்லைன்னா சொல்லலை. பெரியாருடைய நோக்கம் என்பது ஒரு சமத்துவ சமூகம்தான். அந்த சமத்துவ சமூகத்துக்கு சாதி என்பது எதிராக இருக்குது. அப்போ சமத்துவ சமூகம் அமைய வேண்டுமானால் சாதி ஒழியணுங்கிற விஷயத்தை தான் அவர் முன்வைக்கிறார். அப்போ சாதி ஒழியணும்னா அதுக்கு பிராமணர்கள் தடையாக இருக்காங்க, பார்ப்பனர்கள் தடையாக இருக்காங்க. அப்போ பார்ப்பன எதிர்ப்புங்கிறத வர்றாரு. பார்ப்பனர்கள் கடவுளை முன்னிறுத்துறதுனால இறுதி கட்டமாக கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் முன் வர்றாரு. இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்பது பெரியார் ஏற்றுக்கொண்டு இருக்கிற சமத்துவம் தான்.
அந்த சமத்துவத்துக்கு எதிராக சாதி இருக்குங்கிறது தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த சமத்துவத்தை சொல்லுகிற இஸ்லாத்தை மிக தீவிரமாக ஆதரித்த தலைவர்களில் பெரியாரும் ஒருவர். நீங்கள் அவர் முஸ்லீம் லீக்கை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தையோ முஸ்லீம்களையோ பெரிய அளவு அவர் வந்து கண்டிச்சிருக்காரு, கோபமாக பேசியிருக்காரு. ஆனால் இஸ்லாத்தின் மீதான பெரிய தாக்குதல்களை வந்து அவர் ஒருபோதும் வந்து பெரியார் முன் வச்சதில்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பெரியார் ஒருபோதும் எனக்கு ஓட்டு போடணும் உங்கள்கிட்ட வந்து நிற்கலை. எந்த சாதி எந்த மதத்திட்டீங்கவே கேட்கலையா? ஏன்னா அப்போ நீங்கள் ஓட்டு பெரியாரே சொல்லுவார், ஒரு இடத்துல சொல்கிறாரு, அரசியல்வாதியை நம்பாத, அவன் கிராமத்தில் போய் உனக்கு நெல் விலையை ஏற்றி தர்றேம்மா, அடுத்த நாள் இங்கே வருவான் நகரத்துக்கு, அங்கே வந்து உனக்கு அரிசி விலையை குறைக்கிறேம்மா, நெல் விலையை ஏற்றி அவன்கிட்ட வாங்கி உனக்கு எப்படி அரிசி விலையை குறைச்சி தர முடியும்? ஒரே ஊர் தான், பக்கத்தில் இருந்து தான் வந்து அரசியல்வாதி சொல்லுவான். அப்போ பக்கத்தில் சொல்லையில் இவ்வளவு பொய் சொல்லையில் எவ்வளவு மாறுபாடாக இருக்கும் இந்த அரசியல். அதனால் எனக்கு அரசியலை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனவே பெரியார் ஒருபோது வந்து ஓட்டு கேட்கலை. ஓட்டு கேட்டால் தான் என் ஓட்டை திருடி நீ வந்து நல்லா இருக்க போகிற, பதவி பெற போகிறேன்னு நம்ம சொல்லலாம். அவர் தனக்கு இருந்த பதவிகளே தூக்கி விட்டெறிஞ்சிட்டு வந்தவர். இந்த நாட்டினுடைய பிரதமர்னால் சென்னை ராஜதானியினுடைய பிரீமியர். அப்போ அதுக்கு தமிழ் சொல்ல அன்னைக்கு பிரதமருங்கிறது தான். அந்த பிரீமியராக ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கல கூட அது வேணான்னு சொன்னவர் பெரியார். 2ஆம் உலக போர். ஆமாம். அப்போ வந்து அந்த பெரியார் வந்து முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணிட்டார், நான் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பெரியார் இல்லை. அதைத்தான் நம்ம வந்து திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது. அவங்க தான் பெரியாருடைய பல்வேறு விஷயங்கள் எடுத்து போட்டு பெண்கள் பருதா போடுறத பெரியாரும் கண்டிச்சிருக்கிறாரு, அந்த பெரியாரையா நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்லாம் நாம் தமிழர் அமைப்பினர் வந்து அதை தொடர்ச்சியாக பரப்புகிறாங்க. இந்த மாதிரி அவர் இது பண்ணார். அப்போ நாம் தமிழர் அமைப்பில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து பருதா போடாமல் இருக்கணும்ல. பெரியார் கண்டிச்சிட்டாரு, அதனால் நானும் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா நாம் தமிழர் அமைப்பில் உள்ள பெண்கள் ஏன் பருதா போடுறீங்கன்னு அதை கேட்குறேன். சொல்ல முடியாது, கேட்டாலும் கேட்பார் அது. அப்போ அவரை பொறுத்தவரை என்னென்னா திமுகவுக்கு எதிரான நிலை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திராவிடர் இயக்கத்துக்கு எதிரான நிலையை அவர் எடுக்கிறார். அது தேவையில்லை. இல்லை, திராவிடங்கிற கோட்பாடை மறுக்கிறாங்களே. ஆமாம், மறுக்கிறார். நீங்கள் இதே சீமான் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னாரு. அப்போ இலை என்பது யாருடைய சின்னம்? திராவிடர் இயக்கத்தினுடைய ஒரு பகுதி என்று தங்களை சொல்லிக்கொள்ளுகிறார். அதுபடி நடக்கிறானா இல்லையாங்கிறது வேற. சொல்லிக்கொள்ளுகிற அதிமுகவினுடைய சின்னம். அப்போ அதிமுக வந்து திராவிடர் இயக்கம் தான். அவங்க இன்றைக்கி வரை அதை மறுக்கலை. நாங்கள் திராவிடர் இயக்கம் இல்லைன்னுலாம் அதிமுக சொல்லலை. அப்போ அதிமுகவை தான் இவர் கடுமையாக வந்து ஆதரித்தார் அந்த நேரத்தில். திமுகவை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. அதுக்குள்ளே ஒரு அரசியலமைப்பை வந்து அவர் கட்டி திமுகவுக்கு மாற்றா நான் வருவேங்கிறாரு. அப்புறம் அவருடைய ஆலோசகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வெறும் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் உன்ட்ட வரமாட்டான், நீ வந்து திராவிடர் இயக்கத்துக்கே மாற்றுன்னு சொல்லு. ஏன்னா இங்கே வந்து திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள்னு சாலிடாக ஒரு 10% இருக்குது. நீங்கள் இந்த வாக்குங்கிறது பழைய காங்கிரஸ்லேருந்து தொடங்குறது, அதை கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தே தொடருது. கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்த வாக்கு கம்யூனிஸ்ட்டுகள் திமுக அதிமுகவில் சேர்கிற நேரத்தில் அது பழைய காங்கிரஸுக்கான வாக்காக மாறுது. ஏன்னா திமுக அதிமுக பிடிக்காதவன் எப்போதும் இருக்கான். எப்போதுமே ஒரு அரசியல் கொள்கைனா 90% மக்கள் அதுக்கு ஆதரிக்க மாட்டான். ஒரு 25% எதிர்ப்பானவன் இருப்பான். அது எல்லா நாடுகளுடைய ஜனநாயகத்திலையும் அதான் இருக்குது. அப்போ திமுக அதிமுகவை பிடிக்காதவன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறான். அவன் முதல்ல கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டான், அப்புறம் காங்கிரஸுக்கு பழைய காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான், அப்புறம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான். அதுக்கு பின்னாடி ஜனதாவா அது மாறுனுச்சு, ஜனதாவுக்கு ஓட்டு போட்டான். அதுக்கு பின்னால் வந்து பாமகவுக்கு கூட அது ஒரு சாதி அமைப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாக்குகள் சொல்கிறேன். தேமுதிக வந்துச்சு, தேமுதிகவுக்கு அந்த வாக்கு போணுச்சு. திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் தேமுதிகவுக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக இல்லை, அந்த போட்டியில் அந்த களத்தில் தேமுதிக இல்லை. அப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்? வேறு வழியே இல்லை. அந்த ஓட்டு வந்து சீமானுக்கு போனது. அந்த ஓட்டில் கொஞ்சம் போன தேர்தலில் கமலஹாசனுக்கு போனது. அப்போ திமுக அதாவது திராவிடர் சிந்தனைக்கு எதிரான வாக்குகள்னு நிரந்தரமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதை இன்றைக்கி சீமான் அறுவடை பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியே அதை வந்து நிறைய பேர் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 12% 13% வாக்குகள் தான் அது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த வாக்குகளோட எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாது.
அப்போ இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிரான வாக்குகள் தன்ட்ட வந்துட்டது, கொஞ்சம் வாக்குகள் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலேயே வந்து திராவிட இயக்க சித்தாந்தங்கிறது சரியில்லைங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து நான் தமிழ் தேசியம் பேசினாலும் நான் வந்து ஆரியத்துக்கு ஆதரவாளனாக தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இந்திய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 சித்தாந்தங்கள் தான். ஒன்று ஆரியத்தை கடைபிடிக்கிற பெரிய கார்ப்பரேட் அரசியல் கட்சிகள், இன்னொன்று அதற்கு எதிரான திராவிட அரசியல் கட்சிகள். நம்ம 1000 குளறுபடிகள் அல்லது 1000 கோளாறுகளை, புகார்களை திராவிட கட்சிகள் மீது சொல்லலாம். ஆனாலும் இதனுடைய வரலாற்று தேவை என்பது இன்னைக்கு வரை இருந்துக்கிட்டே இருக்குது. அது கலைஞராக இருக்கலாம், அல்லது எடப்பாடியாக இருக்கலாம், அல்லது ஸ்டாலினாக இருக்கலாம், அல்லது வந்து சசிகலாவாக இருக்கலாம். யாரோ நீங்கள் வந்து இங்கே வந்து இவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமான நீங்கள் பெரிய அதுக்கு பூத கண்ணாடி எல்லாம் தேவையில்லை. சாதாரண கண்ணாடி போட்டு பார்த்தாலே தெரியும். இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழராக இருக்கட்டும், யாரும் செலவே பண்ணாமல் தேர்தலில் நின்றுவாங்களா? அப்போ அவர்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வருது? நீங்கள் திமுக அதிமுக கூட கொள்ளையடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறோம், திராவிட இயக்கம் கொள்ளையடிச்சிருச்சுன்னு. இப்போ நான் கேட்குறேன், நாம் தமிழர் நீ செலவு பண்ணுறீல்ல, இந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஒவ்வொரு ரூபாயாக காஞ்சிராம் மாதிரி வசூல் பண்ண காசா? காஞ்சிராம் ஒரு தடவை தேர்தலில் நிற்கிறார் யூபியில் வாஜ்பாயை எதிர்த்து. ஏக் நோட் ஏக் ஓட் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வைக்கிறாரு. எனக்கு ₹1 காசு கூட ஒரு ஓட்டு போடு, அதுக்கு மேலே நீ காசு தர வேணாம். அதான் அவருடைய பிரச்சாரம் லக்னோ தொகுதியில். அப்போ உண்டியல் எடுத்துகிட்டு போகிறாரு, ஓட்டு கேட்குறாரு. 50,000 அவருக்கு வந்து ஒவ்வொரு ரூபாயாக காசு வருது. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, எனக்கு 50,000 ஓட்டு விழுதுன்னு சொல்கிறாரு. ஒரு ஓட்டு கூடலை குறையலை, 50,000 ஓட்டு காஞ்சிராமுக்கு விழுந்துச்சு. ஏன்னா எனக்கு ஓட்டு போடுறவன் ₹1 காசு விடு. அப்படி எதுவும் சீமான் வாங்கினாரா யார்கிட்டையும்? இல்லை. அப்போ நீனும் யாரோ ஒரு முதலாளிகிட்ட இருந்தால் காசு வாங்க வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த ஜனநாயகம் என்பது உண்மையிலே வந்து ஏழைகளின் ஜனநாயகம் இல்லை. இது இப்போ இருக்கிற செட்டப் பணக்காரர்களின் ஜனநாயகம் தான். இதில் வந்து சும்மா திராவிட இயக்கத்தை இது காரணம் காமிச்சிட்டு நீங்கள் கொள்ளையடிச்சேன்னா உனக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்தது? தேர்தல் பணம். நீ 30,000 ஓட்டு ஒரு தொகுதியில் நின்று வாங்குறீன்னா அதுக்கான செலவு எவ்வளவு? அது எங்கேருந்து வந்தது? உனக்கு மட்டும் டீசல் நீனே தயார் பண்ணி போட்டுக்கிறியா வண்டிக்கு? அது டீசல் பங்கில் தானே போய் போடணும். அது ₹100 கொடுத்தா தானே போடுறான். அவன் எந்த ₹100 கொடுக்குறானோ அதே ₹100 நீனும் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு எப்படி வருதோ, அவனுக்கு பெரிய அளவில் வந்துச்சுன்னா உனக்கு குறைவான அளவில் கொஞ்சம் கம்மியாக வருது. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நீ வந்து திராவிட இயக்கத்தை வந்து குறை சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் உனக்கு இருக்குது. இப்போ வந்து பெரியார் தொடங்கி இன்றைக்கு வரையும் வந்து திராவிட இயக்கத்தோட நட்புணர்வோடு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? வெறும் கலைஞர் மட்டும், அண்ணா மட்டும் காரணம் இல்லை. அந்த அமைப்புகள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அதாவது சில நேரத்தில் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிருக்கலாம். அது அரசியலில் இப்போ நான் ஒன்றும் கலைஞருடைய ஆதரவாளர் கிடையாது, அது தவிர்க்க முடியாதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அரசியலில். ஆனால் அந்த நேரத்தில் கூட திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் அன்னைக்கு வரையும் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால இங்கே முஸ்லீம்களுக்கு பேராபத்து அப்படின்லாம் எதையும் சொல்லிட முடியாது. திராவிட இயக்கங்கள், அது திராவிடர் கழகமாக இருக்கட்டும், அதனுடைய பிரிந்த அணிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து அதிமுகவாக கூட இருக்கட்டும். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோவை குண்டுவெடிப்பு கலவரத்தில் 19 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு எதிர்வினை குண்டுவெடிப்பு. அப்போ இந்த கலவரத்தில் தொடர்புடைய எல்லாரையும் கைது செய்யப்படலை. முஸ்லீம்கள் கொன்னவர்களை ஒரு 2-3 பேர் கைது பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக 2 பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. அந்த ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளுக்கு வந்து கருணை அடிப்படையில் மன்னிப்பு வழங்கணும்னு பிஜேபியினுடைய அழுத்தம் எடப்பாடி இருந்தவரை. ஆனால் ஜெயலலிதாவோ எடப்பாடியோ அவங்க 2 பேரையும் விடுதலை பண்ணவே இல்லை. இப்போ விடுதலை பண்ணாங்க, அது வேறு. ஆனால் எடப்பாடி இருக்கிற வரையும் அதை விடுதலை பண்ணலை. அப்போ அவரை பொறுத்தவரையும் நான் முஸ்லீம்களுக்கு எதிர்நிலை எடுக்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி சரியாக இருந்தார். எடப்பாடியினுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் குறைந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சியில் ப்ரோ முஸ்லீம். ஆமாம் அதில் ரொம்ப வந்து உறுதியாக இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், சீமானுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாரு. நான் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும்? அதை சொல்லணுமா இல்லையா? முஸ்லீம்களுக்காக அவர் உழைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே செய்யாத திராவிட கட்சியில் ஓட்டு போடுறீங்க, எனக்கு போடுங்க, இல்லை எனக்கு போட்டு தேவனின் பிள்ளைகளா மாறுங்க, ஏன் சைத்தானா இருக்கீங்கிறாரு. இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்பது, நீங்கள் இஸ்லாமியருக்கு என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியருக்கான ஆதரவு நிலை இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தா உன்னை விட அண்ணாமலை வந்து நிறையா பேசுகிறாரு. இப்போ முஸ்லீம்கள்ட்ட எல்லாம் போய் மனுவெல்லாம் வாங்குறாரு.
குரான் கொடுக்குறாங்களே பாத யாத்திரையில யாரோ ஒருத்தர் அவங்க ஆளுக்கே தொப்பியை போட்டு அது சரியில்லை அது ப்ராடுன்னா கூட அப்படி நடிக்க வேண்டிய சூழலுக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி இருந்தாங்கன்னா நீ ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற. அப்போ உன்னை விட அண்ணாமலை ஃபார் பெட்ரு இல்லையா சீமானை விட? அண்ணாமலை இப்படியெல்லாம் திட்டலை. நீங்கள் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தாலும் கூட அண்ணாமலை எங்கேயாவது சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரா? இல்லையே. அதுக்கு அண்ணாமலை எங்கள் தலைவர்னு முஸ்லீம் எல்லாம் ஒத்துக்க முடியுமா? அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ முப்பாட்டை முருகங்கிற, நான் ஏன் முப்பாட்டை முருகன்னு சொல்லணும்? நீ முப்பாட்டை முருகன்னா என்னுடைய அடுத்த கேள்வி, முப்பாட்டி யார்? பள்ளியா தெய்வானையா? அப்புறம் அதுக்கு பின்னாடி பேர குழந்தை இருக்கா இல்லையா? அப்போ அதெல்லாம் வரிசையாக கடவுள் வரிசையில் வருதா? அப்போ அடுத்தாப்புல நீ சொல்கிற நாங்கள் உயிரோடு இருக்கையில் தலைவன், செத்து போனால் இறைவன் அப்படின்னு இஸ்லாத்துக்கு எதிரான சொல்கிறேன். அது நாங்கள் மனுஷனாக மதின்னு தான் சொல்கிறோம். மனிதனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் நபிகள் நாயகமே தன்னுடைய இறுதி பேருரையில் சொல்கிறாரு, கருப்பனை விட வெள்ளையன் உயர்ந்தவன் இல்லை. அதாவது அந்த பேச்சு முழுக்க அதான் அப்படி தான் வரும். இது அதாவது அங்கே அந்த அரபி அல்லாதவருங்கிற பிரச்சனை அங்கே இருந்தது 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போயே சொல்கிறார், நிறத்தாலெல்லாம் ஒரு பெரிய வேறுபாடு கிடையாது, மனிதனுடைய உயரம் குட்டை கருப்பு சிவப்பு இதெல்லாம் வேறுபாடாக கிடையாது, எல்லா மனுஷனும் ஒன்று தான். அதாவது உன்னை கடவுள் நிலைக்கெல்லாம் எவனாலையும் உயர்த்த முடியாதுங்கிற விஷயத்தை தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ நீ இருக்கையில் மனுஷன் செத்து போனால் இறைவன்கிறத நான் ஏற்றுக்க முடியாது, முப்பாட்ட முருகங்கிறத நான் ஏன் ஏற்றுக்க முடியாது. உனக்கு தைரியம் இருந்தால் நீ போய் தமிழ் கடவுள்னு சொல்கிறியல்ல, நீ என்ன பண்ணணும்? பழனி மலைக்கு போ, தமிழ் கடவுளுக்கு பூணூல் போட்டிருக்கான், ஏன்டா தமிழ் கடவுளுக்கு பூணூல் போட்டேன்னு அறுக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி தமிழ் கடவுளுங்கிற? அவன் விநாயகரோட தம்பிங்கிறான், அவன் பரமசிவத்தோட பிள்ளைங்கிறான், பார்வதியோட பிள்ளைங்கிறான். இந்து மத புராணங்களுடைய தொடர்ச்சி தான் முருகன்னு அவன் சொல்கிறான். நீ இல்லைன்னு நிரூபிக்கணுமா இல்லையா? நீ என்கிட்ட மட்டும் நீ முப்பாட்ட முருகன்னு ஒத்துக்க பாயெல்லாம், ஆனால் அவன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னா அவன்கிட்ட போய் சொல்லணும். நீ அவன்கிட்ட போய் பூணூலை கழட்டி விடணுட்டே ஏன் முப்பாட்டண்டா அப்படின்னு அங்கே சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா ஓட்டு போயிருன்னு நினைக்கிறேன். இங்கே எங்களை சிறுபான்மையினை இருக்கிறவனை மிரட்டுறதுக்காக, மைனாரிட்டிஸை மிரட்டுறதுக்காக நீ என்ன சொல்கிற? நீ மைனாரிட்டிஸ் கிடையாது. மைனாரிட்டிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் சொல்கிறாரு, உன்னை மைனாரிட்டியாக வச்சுருக்கிறது திராவிடர் இயக்கம் தான். அது ஒரு கான்ஸ்டியூஷன் வார்த்தை சொல்கிறேன். கான்ஸ்டியூஷன் வார்த்தை கூட இல்லை, உலகளாவிய விஷயம். நீங்கள் நம்ம கான்ஸ்டியூஷனாக பாகிஸ்தானில் இருக்குது, பாகிஸ்தானில் மைனாரிட்டிஸ் இந்து, கிறிஸ்டின் அங்கே மைனாரிட்டிஸ், சீக் அங்கே மைனாரிட்டிஸ். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே அதை கையில் எடுக்குது. நீங்கள் ஒரு கோயில் பிரச்சனை இப்போ நடந்துச்சு, அந்த கோயிலுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை போடவே இல்லை. முஸ்லீம்களும் அந்த கோயிலுக்காக சண்டை போடலை. இப்போ பாகிஸ்தான் தலைநகரத்தில் இருக்குது. அந்த கோயிலை பாரம்பரியமாக வச்சுருந்தவங்க அதை விற்கணும்னு முடிவு பண்ணி அந்த இடத்த அவங்க பேரில் இருக்குது, அதுக்காக போய் பூட்டுறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் இதை பூட்டிருச்சு கோயிலை அப்படின்னு இஷ்யூ வருது. அப்புறம் அது கோர்ட்டில் போட்டு இதுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, அதை இடத்துக்காரன் விற்க போகிறான், இடத்துக்காரன் இந்து தான் அப்படிங்கிற விஷயத்தை அதை ஐநாவினுடைய துணை அமைப்புகள் வரை அந்த இஷ்யூ போயிருச்சு. அந்த மைனாரிட்டிங்கிற விஷயம் பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு ஆபத்து, வழிபாட்டு உரிமைக்கு. ஆமாம், பிபிசிக்காரன் கேமராவோட போய் நிற்கிறான், வழிபாட்டு உரிமைக்கு ஆபத்துன்னு ஒன்று. அது மாதிரி இப்போ சில பேர் கேட்குறான், இப்போ நாம் தமிழர் ஆட்களை கேட்குறாங்க, ஏன் இங்கே மைனாரிட்டி திராவிட இயக்கம் கொண்டு வரலன்னு சொல்கிறிய, அப்போ ஏன் மைனாரிட்டிக்கு ஆபத்துன்னு ஐநா மன்றத்தில் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவன் பேசலை. ஆனால் அங்கே இருக்கிற துணை அமைப்புகள் இதை தீவிரமாக விவாதிக்குது. இதை கொண்டு வந்தது கலைஞரோ பெரியாரோ அண்ணாவோ நீதி கட்சியோ இந்த மைனாரிட்டி அந்தஸ்து இவங்க கொடுக்கல. இது இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்குது. அது திராவிட இயக்கம் தான் மைனாரிட்டி ஆக்கிருச்சு இவங்களை அப்படின்னு சொல்கிறேன். அது வெள்ளைக்காரன் வச்சான். வெள்ளைக்காரன் ஏன் வச்சான்னா உலகளாவிய அளவில் அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதால் வெள்ளைக்காரன் அதை கொண்டு வந்தான். அதை இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெள்ளைக்காரன் முறையில் தானே அவன் என்ன சொன்னான்னா அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற பிரச்சனை இங்கே வந்தது. ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அது இல்லைன்னா மைனாரிட்டி அந்தஸ்து இல்லைன்னு வச்சிங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் கூட நாங்கள் போய் படிக்க முடியாது, இன்ஸ்டியூஷன் வைக்க முடியாது. இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமான்னு தெரியலை எனக்கு. சீமானுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நேரம் முதலமைச்சர் ஆகிருப்பார் அவர். ஏன்னா அது எதையும் தெரிகிற மாதிரி இல்லை. சும்மா நீ எல்லாம் மைனாரிட்டி கிடையாது, நீ மெஜாரிட்டி அப்படின்னு வாய்க்கு பேசுகிறதுனால ஒன்றும் இங்கே நடந்துட போகிறதில்ல. அதுக்கு திராவிட இயக்கங்கள் எந்த காரணமும் இல்லை. இன்னொன்று, திராவிட எதிர்ப்பு பேசுகின்ற எல்லோரும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பழனி பாபா அவர்கள் இருக்கிறாங்க. பழனி பாபா என்ன சொல்லியிருக்காரு முஸ்லீம்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திராவிட எதிர்ப்பு பேசுகிறவங்க எல்லாருமே பழனி பாபாவை தூக்கி பிடிக்கிறாங்களே. பழனி பாபா திராவிட எதிர்ப்பாளரா? இல்லை, அதாவது பழனி பாபாவை தெரியாதவங்க தான் அது மாதிரி ஒரு நிலை எடுப்பாங்க.
பழனி பாபாவை படித்தவர்களோ அறிந்தவர்களோ அவருடைய உரைகளை கேட்டவர்களோ இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஃபாலோயர்ஸ் அவரை பின்பற்றுபவர்களோ ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பழனி பாபாவை பொறுத்தவரை மிக தெளிவாக இருந்தார். அவருடைய பெரும்பான்மையான உரைகளிலே அவர் வைக்கிற முத்தாய்ப்பான வாசகம் வந்து யார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் வந்து நான் ஏற்றுக்கிறேன்லாம் சொல்லலாம், அடிப்படையான முழக்கமாச்சே. இப்போ இவங்க பெரியார முஸ்லீமுக்கு எதிராக முன்னிறுத்துறாங்க, பெரியார் தான் முஸ்லீம்களை எதிரிக்கிறாங்க, அவர் பெரியார் தான் ஏற்றுக்கிறாங்க. அவர் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் பெரியாரை ஏற்கவில்லையோ யார் அம்பேத்கரை ஏற்கவில்லையோ அவர்களை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அவருடைய எல்லா உரைகள்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொழியால் தமிழன், இனத்தால் இந்தியன் அவர் ஒருபோதும் சொன்னது திராவிடன் தான். நான் இனத்தால் திராவிடன் இனத்தால் திராவிடன்னு அவர் மறைகிற வரை கொல்லப்படுகிற வரை சொல்லிக்கிட்டே இருந்தார். அறிஞர் அண்ணாவும் இதே மாதிரி தான் சொல்லுவார், நான் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடம். ஆமாம், நான் நாட்டால் தாண்டா இந்தியன் அப்படின்னு பழனி பாபா சொன்னார். அதையும் கொஸ்டின் பண்ணுறாரு அவர். நான் இந்தியனுங்கிறத நீ என்ன ஏற்றுக்கிறதுல நான் ஏன்டா இந்தியன் நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பெரியாருடைய கருத்து தான். ஆமாம், பெரியார் அதையும் பேசுகிறாரு. அது ஏன் இந்த கருத்தை சொல்கிறேங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எங்கள் தந்தை வந்து பெரியாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எங்கள் வீட்டுக்கு பெரியார் எங்கள் வீட்டுக்கு பெரியார் வருவார். அப்போலேருந்து எனக்கு பெரியாரை பிடிக்கும், அவர் சொல்கிற விஷயங்கள் பிடிக்கும். நான் இதை இப்போ பெரியாரை வந்து கேட்டுட்டுலாம் நான் பேசலை. அப்போலேருந்து எனக்கு பெரியாரை பிடிக்கும், அவர் சொல்கிற விஷயங்கள் பிடிக்கும். அதனால் பெரியாரை எவன் ஏற்றுக்கொள்ளையா அவன் வந்து நீ வந்து எந்த முஸ்லீமும் நீ வந்து முஸ்லீமாக இருக்க முடியாதுங்கிற கருத்துப்பட கூட அவர் வந்து சில இடங்களுடைய மொழி உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு, சமூக நீதி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு. ஆமாம், ஏன்னா பழனி பாபா பற்றி அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும்ல, அவருடைய புத்தகங்களை படிக்கணும்ல. யாரும் சொல்கிறத வச்சு மேடையில் பேச முடியாது. நீங்கள் வந்து சீமானே நான் தான் பழனி பாபா நிகழ்ச்சிக்கு முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் தான் கூட்டிகிட்டு போய் பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் சீமானுக்கு பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தாரெல்லாம் தெரியாது. ஆமாம், அப்படி என்ன அப்புறம் ஏதோ ஒரு ஊர் சாமியார் நினச்சி இருந்திருப்பார். பழனி பாபான்னு ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாமியருடைய தலைவர், ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை முன்னெடுத்தவர், முன்வைத்தவர், சமூக அநீதிக்கு எதிராக பேசியவருங்கிற செய்தியவே வந்து என்னை போன்றவர்கள் தான் வந்து சீமானுக்கே சொன்னோம். அதனால் சகோதரர் சீமான் வந்து ஏதோ அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கையிலே வந்து பழனி பாபா பார்த்துட்டு வந்தது மாதிரி அவர் மேடைகளில் பேசுகிறார். பழனி பாபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை முஸ்லீம்கள் அப்படின்னு. பெரியாரையும் தான் வந்து இந்துக்கள் ஏற்றுக்கலை. இன்றைக்கி வந்து இப்போ 20 கோடி பேர் இருக்கிறான் அப்படின்னா பெரியாரை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு பெரியார் சொன்ன தத்துவத்தை ஒத்துக்கிட்டா இருக்கிறான், அப்படி கிடையாது. அது மாதிரி எந்த தலைவரையும் தான் பாடுபட்டார். ஆமாம், இந்துக்களுக்கும் எல்லாருக்கும் பாடுபட்டார், ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கலை. அது ஒரு நேரத்தில் ஏற்றுக்குவாங்க, இனி எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பழனி பாபா வந்து தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்காக பாடுபட்டார், குரல் கொடுத்தார், அப்புறம் கொல்லப்பட்டார், அவரை யாரும் ஏற்றுக்கலைன்னா இனிமேல் ஏற்றுக்குவான். எந்த தத்துவத்தையும் எந்த சித்தாந்தமும் வந்து உடனே எல்லாம் வந்து இவருடைய திமுக எதிர்ப்பு பழனி பாபா எதிர்க்கிற மாதிரி நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் பழனி பாபாவினுடைய திமுக எதிர்ப்பு என்பது அது திராவிடர் இயக்க எதிர்ப்பு இல்லை, அது திமுகவினுடைய தலைவர் மீதான எதிர்ப்பு. அவர் எம்ஜிஆர் ஆதரவாளராக இருந்தார். ஆமாம், நீங்கள் முதல்ல வந்து அவர் படிச்சுட்டு வரையில் மூக்கையா தேவர் தான் கொண்டு போய் பழனி பாபாவை எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு. சரி, ஒரு 20 வயசு இளைஞன், மிக தீவிரமாக திமுக இருக்கும்போது அதிமுக ஆரம்பிக்கல. சரி சரி, மூக்கையா தேவர் அதிமுகனுடைய ஆதரவாளராக மாறுறாரு. அவர் கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு. இவருடைய ஒவ்வொரு சொல்லும் எம்ஜிஆருக்கு வந்து விசித்திரமாகவும் புதுசாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவருக்கு வசனம் சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் தான் அவர் 2000 புத்தகம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த புத்தகத்தையும் படித்த மாதிரியெல்லாம் இல்லை. சும்மா எம்ஜிஆர் சொல்லுவார், என்கிட்ட 3000 புத்தகம் இருந்துச்சு, 4000 புத்தகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. புத்தகத்தை வந்து புத்தக கடையிலையும் புத்தகம் இருக்கும், புத்தகம் விற்கிறவனெல்லாம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லை, அவன்கிட்ட போய் கேளுங்க எந்த புத்தகம் நல்லா இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள் சார் எது நல்லா அட்டைப்படம் இருக்கா, புது பிரிண்டுங்கிற மாதிரி தான் எம்ஜிஆர். சப்ஜெக்ட் தேவையில்லை, பிரிண்ட் அழகாக இருக்குது, வண்ண படங்கள். ஆமாம், அப்போ எம்ஜிஆர் அதான் நிலைமை. எம்ஜிஆர் யாருன்னா எழுதி சொல்லி கொடுப்பாங்க. சுயசரிதை புத்தகம் எழுதியிருக்காருல்ல, நான் ஏன் பிறந்தேன் எல்லாம். இல்லை, அது அவர் எழுதுறது இல்லை. பத்திரிகையாளர் யாருன்னா எழுதி கொடுப்பான். இப்போ ராம்தாஸ் வந்து அக்கினி சிறகுகள்னு எழுதினார், அது அவர் எழுதுனதா? அவர் எழுதுனதே இல்லை, அது பேராசிரியர் தீரன் அவர் பேரில் எழுதினார், அவ்வளோதான். அது டாக்டர் ராமதாஸ் எழுதின புத்தகம். அப்படி நக்கீரனில் எல்லாம் தொடரா வெளியில் வந்துச்சு. டாக்டர் ராமதாஸ் நானும் நக்ஸ்லைட்டு தான்
அவர் ராமதாஸ் எல்லாம் எழுதலை, அது தீரன் இன்னும் இருக்கிற ஆட்கள் எழுதி கொடுத்தது. அது மாதிரி எம்ஜிஆரும் அப்படி தான். நீங்கள் பெரும்பாலும் இதை நீங்கள் ஒரு சில தலைவர்களை இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அவரே எழுதுவார், அவரே வந்து எழுதுவார், பிழை திருத்துவார், எல்லாம் பண்ணிட்டு விடிய காலம் 4 மணிக்கு பேப்பர் வந்தோடனே இருக்கிற ஆளெல்லாம் எழுப்பி விட்டுருவார். பத்திரிகை ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுவாராமே, ஆமாம் செய்தியை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ அது மாதிரி ஒரு சிலர், அதே மாதிரி அண்ணா வந்து சிறப்பாக படிக்கிறவர். நம்ம வந்து யாரையும் வந்து அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவர்களுடைய உழைப்பை வந்து நம்ம வந்து மறுதளிக்க முடியாது. அது மாதிரி எம்ஜிஆருக்கு ஒன்றும் தெரியாது. இவர் போய் சொல்கிறாரு, இவர் சொன்ன உடனே மகானே நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பழனி பாபா பார்த்து வியக்கிறாரு எம்ஜிஆர். நீங்கள் இவருக்கு 20, அவருக்கு 60. யாருக்கு? எம்ஜிஆருக்கு 60, 77. ஆமாம், அவருக்கு 60, இவருக்கு 20. இவர் என்ன ராமச்சந்திரான்னு கூப்பிடுவார். பெரிய ஆட்கள்லாம் இன்னமும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கு அவங்க அண்ணனே வந்து சக்கரபாணியே எம்ஜிஆர்னு சொல்ல மாட்டார், சின்ன வரும்பார். இவர் என்ன ராமச்சந்திராம்பார். இப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட மிகுந்த நட்போட இருந்த பழனி பாபா ஒரு ட்ரஸ்ட் விஷயத்தில் வந்து முரண்படுறாரு. எம்ஜிஆரோடய முரண்படுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மதுரையில் ஒரு ஊனமுற்றோர் நிறுவனம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பிரச்சனை. அதில் அவங்க 2 பேருக்குள்ள முரண்படுறாரு. யாரோ சொல்கிறத எம்ஜிஆர் கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து அட்வைசராக இருக்கிறேன். அட்வைசர் தான் கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கும் எம்ஜிஆருக்குமான நட்பை ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து பழனி பாபா தான். எப்போ எமர்ஜென்சி அப்பயா? அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி அப்போ தான் முதல் முறை ஆதரிக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடியே அவர் இந்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆமாம், இவர் திமுகனுடைய கடைசி நிமிடம் 71, 72. ஆமாம், அந்த நேரத்திலே வந்து அவருக்கு ஒரு 20 வயசு, 22 வயசு தான் இவருக்கு. இவர் இந்திரா காந்தியுமே ஒரு சாமியார் பித்து. இந்திரா காந்தி, ஆமாம், நீங்கள் இந்திரா காந்தியே வந்து நேரு அளவுக்கு முற்போக்கு சொல்லலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த சாமியாரை பார்த்தாலும் நாத்திகராச்சே நேரு. நீங்கள் வந்து நேரு நாத்திகர். ஆனால் நேரு வந்து தவிர்க்க இயலாமல் இந்துத்துவாவை வந்து கடைசி நேரத்தில் ஆதரிக்கிற மாதிரி ஆனது நேருவை பொறுத்தவரையும். ஆனால் இந்திரா காந்தியெல்லாம் நாத்திகரெல்லாம் கிடையாது, எந்த சாமியாரை பார்த்தாலும் விழுந்து எந்திரிக்கணும். அதே மாதிரி தான் சங்கராச்சாரியார்ட்டையும் வந்து நீ விதவையை நான் பார்க்க மாட்டேங்கிறாரு சங்கராச்சாரி. கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சு துணி போட்டு ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுட்டு இவங்க இங்கிட்டு உட்காந்துருக்காங்க, பிரதமர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஒரு சுயமரியாதை இல்லை அப்துல் கலாம் மாதிரி தான். அப்துல் கலாமுக்கு எப்படி சுயமரியாதை இல்லையோ, அப்துல் கலாம் மீது எல்லாரும் ஓங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை சுயமரியாதை இல்லாத முதல் இந்திய குடிமகன் அப்படி தான் நான் அப்துல் கலாமை பார்க்குறேன். அப்போ இந்திரா காந்தியும் அப்படி தான். நீங்கள் பெரிய எப்படி சொல்கிறது, இரும்பு மனுஷி அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்திரா காந்தி. ஆனால் சாமியார்கள்ட்ட அது அடிமையாக இருந்தது. அதே மாதிரி தான் பழனி பாபாட்டை. இவர் ஒரு யாரோ சாமியார், பழனிலேருந்து வந்த ஒரு பெரிய சாமியார்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது இப்போ இவர் பழனி பாபா, ஆமாம் பாபா, பழனி பாபா என்ன சொல்கிறாரோ அதை எந்த ஒரு இதையும் தட்டுறதே இல்லை வந்து இந்திரா காந்தி. அப்போ பழனி பாபா தான் எம்ஜிஆருக்காக தூது போகிறாரு. ஆமாம், கட்சி உடைய போகிறது, நீ என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சின்ன இந்த மதுரை பிரச்சனை மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் இந்திரா காந்தி போட்டிடுறதுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வர போகிறோம், இந்திரா காந்தி இங்கே தான் நிற்க போகுதுன்னு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு. எம்ஜிஆர் எப்படி சொல்கிறாருன்னா பழனி பாபா சொல்கிறாரு. அப்புறம் வந்து மொராஜி தேசாயை கூப்பிட்டு மிரட்டினோடனே எம்ஜிஆர் வந்து பல்ட்டி அடிச்சிடுறாரு. நான் வந்து இந்திரா காந்தியெல்லாம் இங்கே போட்டிடுறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எஸ்டி சோமசுந்தரம்னு நினைக்கிறேன் அவர் அந்த நேரத்தில் நின்னது. அப்போ அந்த முரண்பாடு, வேறு 2-3 பிரச்சனைகள், இவர் வந்து வெளியில் வந்துடுறாரு பழனி பாபா எம்ஜிஆரை விட்டு. அப்போ எம்ஜிஆரை அறிவிக்கிறாரு, சட்டமன்றத்திலே சொல்கிறாரு, தாடி வச்சுக்கிட்டு என் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு இளம் வயது சாமியார் அரசு அலுவலகங்கள்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளெல்லாம் போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுக்கிறாரு, அவரை யாரும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜீவோவாகவே போட்டு அனுப்புகிறாரு எம்ஜிஆர். அப்போ பழனி பாபா மேலே எவ்வளோ பயந்துருப்பாருன்னு பாருங்கள். அப்போ ஜீவோவாக போட்டு அனுப்புகிறாரு. அதுக்கு பின்னாடி சண்டை ஆயிடுது, பிரச்சனை. இவரை வந்து கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க பழனி பாபாவை. அப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்துடுறாரு. இவரை தாக்குவதற்கான முயற்சி குண்டர்களை வச்சு 80களில் ஆமாம் எம்ஜிஆர் ஆட்சியில் தாக்குவதற்கான முயற்சி. அதுலேருந்து தப்பிச்சு அப்போ தான் முதலாக திமுக அலுவலகத்துக்கு போகிறாரு பழனி பாபா, அறிவாலயத்துக்கு போகிறாரு. அதில் அதை வந்து கட்டுரையாகவே முரசொலி செல்வம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக அதை வந்து எழுதிட்டு வந்தார். பழனி பாபா எப்படி வந்தார், எப்படி வந்து சந்தித்தார் கலைஞர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பல்கேரியா கப்பல் பேர ஊழல் எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்ட முதல் பெரும் குற்றச்சாட்டு. அந்த கப்பல் பேர ஊழலில் எம்ஜிஆர் பேசுனது எல்லாம் வந்து ஆச்சரியப்படத்தக்க வகையில்
அதெல்லாம் டேப் பண்ணியிருக்கார் பழனி பாபா. அந்த காலத்துலலாம் அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் கிடையாது. ஜெய்சங்கர் படத்தில் மட்டும்தான் அது இருக்கும், டேப் பண்ணுறதெல்லாம். ஜேம்ஸ் பாண்ட். ஆமாம், ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அதை உண்மையிலே வந்து கொண்டு வந்தவர். கலைஞரே ஆச்சரியப்பட்டிருக்காரு. அதை முரசொலி செல்வம் எழுதுகிறாரு. கலைஞர் ஆச்சரியப்பட்டது. முரசொலி செல்வத்துக்கே அது ஆச்சரியமாக இருந்திருக்கு. அன்னைக்கு ஆசிரியர் குழுவில் இருந்தவர் முரசொலியில் எப்படி இதெல்லாம் வந்து இப்படி டேப் பண்ணுற வசதிகள்லாம் நான் அன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் பண்ணி கொண்டு இந்த கப்பல் பேர ஊழலை வெளியில் கொண்டு வந்தது, எம்ஜிஆர் மீதான ஊழலை கொண்டு வந்தவர் இவர் தான், பழனி பாபா தான். வந்து கலைஞர்கிட்ட கொடுக்குறாரு. இது மாதிரி நிறையா எம்ஜிஆர் மீதான பல ஊழல் போட்டு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் கலைஞருக்கு பழனி பாபாவுக்கும் உறவு இருந்திருக்கு. நல்ல நெருங்கிய நட்பாக தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. திமுகவை ஆதரித்து பல கூட்டங்கள் வந்து பழனி பாபா பேசியிருக்காரு. இடையில நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் திமுகவை ஒரு தேர்தலில் ஆதரிக்கிறாரு. அப்போ தான் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. அறந்தாங்கியில் ஒரு உள்ளாட்சியில் வந்து நகர்மன்ற தலைவராக திமுக சார்பில் போட்டிட்டு ஜனார்த்தனம்னு, அது இப்போ கைதாகிறாங்க பிரச்சனையாக. ஆமாம், ஜனார்த்தன்கிறவருக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அப்போ இந்திரா காந்தி அதிமுகவோட தனித்து நிற்கிறாங்க. அவங்க உள்ளாட்சி தேர்தல்லையும் திமுக தனித்து நிற்கிது. திமுக ஆதரித்து இவர் தமிழ்நாடு முழுக்க பேசுகிறார் பழனி பாபா. அப்போ இப்படி பேசிடுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த இந்திரா காந்தி ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து இந்திரா காந்தி பண்ண அக்கிரமாணியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப நெருங்கிய நட்பாக இருந்தேன், இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம். இது உடனே வழக்கு போட்டு எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட்டணி, ஆமாம், வழக்கு போட்டு இவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது, புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வருது. அப்போ தான் எனக்கு அவருக்குமான பழக்கம். அதில் வந்து ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் இந்திரா காந்தியை சுட்டது சரின்னு சொன்னியா அப்படின்னு. ஆமாங்க சொன்னங்க அப்படிங்கிறாரு. ஜட்ஜிக்கே ஆச்சரியம். என்ன அது வந்து எல்லாரும் வந்து நீ குற்றத்தை செஞ்சியான்னு கேட்டால் இல்லைன்னு தானே மறுப்பாங்க. இவர்கிட்ட கேட்டவுடனே இவர் வந்து ஆமாங்க நான் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. எப்படி சரி அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. சரியாக சுட்டதுனால தான் இந்திரா காந்தி செத்துச்சு, இல்லாட்டி செத்துருக்காது. அந்த லாஜிக் வேர்ட்ஸு அந்த காலத்தில் ஜின்னா வந்து சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க நீதிமன்றங்களில். அது மாதிரி அந்த லாஜிக் வேர்ட்ஸை வச்சு நீதிபதிகிட்ட சொல்கிறாரு. நீதிபதியை விடுதலை பண்ணிடுறாரு. விடுதலை செஞ்சிடறாரு. இல்லை, இப்போ பிரதமரை சுட்டு கொண்டது அன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ பல்வேறு இடங்களில் காங்கிரஸுக்கு சார்பான அலை. ஈவன் ஆந்திராவில் கூட நிறைய இடங்கள்ல காங்கிரஸ் வர முடியாத இடத்துல கூட வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க. இதை எப்படி விட்டுட்டாங்க? ஒன்றும் பெரிய விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் திமுகவோட கூட்டணியில் இருந்து இருக்கிற நேரத்தில் ராமகோபாலன் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, இந்துவுக்கு ஆபத்து இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி, முஸ்லீம்களால் இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. இது எப்போ? 90களுக்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி. அதுவரையும் திமுகவோட தான் ஆதரவாளராக இருக்கார். திமுகவோட 100% ஆதரவாளராக தான் இருக்கார். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கும் கடுமையான பிரச்சாரத்தை இவர் முன்வைக்கிறார். 91 அப்படி ஒரு புத்தகத்தை இவர் எழுதுகிறார், ராமகோபாலன். அதுக்கு மறுப்பு இவர் எழுதுகிறார், இந்துவுக்கு ஆபத்தா இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா அப்படின்னு. அந்த புத்தகம் தடை செய்யப்படுது. இவர் எழுதின மறுப்பு அதில் வந்து காஷ்மீர் புலிகளுக்கு சமர்ப்பணம். அப்போ வந்து இங்கே எல்டிடி மாதிரி காஷ்மீரில் புலிகள்ங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து காஷ்மீர் விடுதலைக்காக போராடி இருந்துச்சு. அப்போ அந்த புத்தகத்திலே வந்து எழுதியிருப்பார், காஷ்மீர் புலிகளுக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம்னு. அது கூட நீதிமன்றத்தில் கொஸ்டின் ஆணிச்சு. அவர் உடனே சொல்லிட்டார், இந்தியாவுடைய தேசிய விலங்கே புலி, காஷ்மீர் புலி தான் நல்லா இருக்கும், அதனால் காஷ்மீர் புலிகளுக்கு சமர்ப்பணம். இந்த வார்த்தைகளில் வாதங்களை ஆமாம் மிகச்சிறந்த அடிப்படையில் வழக்கறிஞர் அவர். சட்டம் படித்தார், போய் வழக்கறிஞர் இல்லை. ஆமாம், அதை அந்த வாதத்தை முன்வைக்கிறார். அப்புறம் என்எஸ்ஏவே உடைக்கிறார் அவர் மீது போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம். அதுக்கு இந்த மாதிரி வழக்கு போட்டவொன்னே தான் இந்த புத்தகம் தடை செய்யப்படுது, ராமகோபாலன் புத்தகம் தடை செய்யப்படலை. நான் எழுதுனதுக்கு மூலம் அதுதான் அப்படிங்கிறதுனா கலைஞருக்கு அவருக்கான முரண்பாடு வந்து இதாகுது. 8 மாதம் என்எஸ்ஏவில் இருக்கார். அப்போ தான் டாக்டர் ராமதாஸ் பார்க்க போகிறாரு. ராமதாஸ் பார்த்து அவருக்கும் அப்படி பாமக ஆதரவு வெளியில் வந்தோடனே முதல் கூட்டம் பாட்டாளி அரியலூரில் செந்துறையில் நடந்த பாமக பொதுக்கூட்டம். அதில் பாமகவை ஆதரித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸோட நெருங்கிய தொடர்பு ஏற்படுது. இப்படி பழனி பாபா வந்து திமுகவினுடைய ஆதரவாளராக திமுக 10 ஆண்டுக்கு மேலே இருந்திருப்பாரு. ஆமாம், நிச்சயமாக ஒரு 6-7 ஆண்டுக்கு மேலே திமுக. அவர் பழனி பாபாவை முன்னிறுத்தி பேசும்போதெல்லாம் பழனி பாபாவை ஞாபகம் வச்சிருக்கீங்களா, பழனி பாபா நினைச்சா நீங்கள் திராவிட கட்சியில் ஆதரிப்பீங்களாங்கிற மாதிரி தானே இவங்க தூண்டி விடுறாங்க. இல்லை, அதாவது திராவிடத்துக்கு பழனி பாபா ஒருபோதும் எதிர்ப்பாளரே இல்லை. அதே கொள்கை தான் அவர். நீங்கள் வந்து அவர் மரணிக்கிற வரையும் வந்து பெரியாரை முன்னிறுத்தி இருக்காரு, திராவிட இயக்கத்துக்கு அம்பேத்கரை முன்னிறுத்துறாரு, திராவிடர் இயக்கத்தை அவர் வந்து
முன்னிறுத்துறாரு. நான் திராவிடன் என்பதை மறைகிற வரையும் கொல்லப்படுகிற வரையும் அவர் சொல்லியிருக்கார். தன்னை திராவிடன்னு சொல்கிற ஒருத்தர் எப்படி திராவிடர் இயக்கத்துக்கு எதிராக இருப்பார்? அதுவே முரண்பாடு தானே. நான் தமிழன், நான் வந்து திராவிடம் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு திராவிட இயக்கத்தை எதிர்த்தாருங்கிறது வேறு. நான் திராவிடையா, ஆனால் நான் கருணாநிதியை விமர்சனம் பண்ணுவேன், நான் வந்து எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணுவேன். அப்படி டாக்டர் ராமதாஸையும் கடைசியா எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றாரு. எவனை நம்பாதுன்னு கடைசியில் சொல்றாரு. எவனை பெரியார் அம்பேத்கர் தான் தலைவர் உறுதியா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. பெரியார் மீதான தமிழ் தேசிய அரசியல் பேசினா கூட திராவிட இயக்கம் பேசிய தமிழ் தேசியம் தான் பேசுறாரு. பெரியாருடைய தமிழ் தேசியம் தமிழரசனுடைய மிக தீவிர ஆதரவாளராக இருக்காரு கலிய பெருமாள் தமிழரசன். ஆமா, தமிழரசன் ஜெயிலில் தப்பி போறதுக்கு சப்போர்ட் பண்றாரு. தமிழரசனுக்கு ஆதரவாக எனக்கு தெரிஞ்சு முதலில் கூட்டம் போட்டு பேசிய முஸ்லீம் அவர் தான். தமிழரசனுக்கு சப்போர்ட்டா தமிழரசன் ஊர்லேயே போய் கூட்டம் போட்டு தமிழரசன் ஜெயிலில் இருக்கையில் அவர் பேசுகிறாரு. தமிழ் தேசிய அமைப்புகளோடையும் ஆமாம், தமிழரசன் மறைந்ததற்கு பின்னாடியும் தமிழரசனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். மார்க்சிய லெனின் அமைப்பு எல்லாரோடையும் பேசுகிறாரு. பேசினாலும் அங்கேயும் போய் எனக்கு தலைவர் பெரியார் தாங்கிறாரு அங்கே. ஆமாம், நீங்கள் தமிழரசன் அது அந்த கம்யூனிசம் பேசுகிற யாரும் பெரியாரை பெரும்பாலும் அவங்க எம்எல் மூமெண்ட்டு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இவர் அப்பவும் வந்து பெரியாரை வந்து நீ விட்டுறாதுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கடைசி வரை திராவிடர் இயக்கத்தை ஆதரிக்கிற ஒரு மனிதர், தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற மனிதர் எப்படி திராவிட இயக்கத்துக்கு எதிராக போவார்? அது வந்து சீமான் நினச்ச நேரத்தில் எதையாயும் சொல்லுவார், பேசுவார். அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இதே சீமான் நேற்று என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாளைக்கு என்ன சொல்லுவார்னு யாராலையும் வந்து அதை உறுதி செய்யப்பட முடியாத விஷயமா இருக்கும். அதனால் சீமானுக்காகவெல்லாம் அப்போ அவர் சொல்லலை. அவர் மிக தெளிந்து திராவிடர் இயக்கத்தினுடைய 100% ஆதரவாளராக பழனி பாபா இருக்கிறார். கண்டிப்பாக பழனி பாபா என்ற ஆளுமையை பற்றியும் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு இப்போ கலைஞர் அவர்களுடைய நினைவு தினம், பெரியாருடைய பிறந்த தினம், அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம், நினைவு தினம் வரும்போதெல்லாம் பழனி பாபாவை திராவிடத்துக்கு எதிராக முன்னிறுத்துகிற வேளையில் இவருக்கும் பழனி பாபாவுக்கும் அண்ணா, திராவிடம், பெரியார், நீதி கட்சி இதற்கும் உள்ள தொடர்பு பற்றியும் பேச வேண்டிய, ஏன்னா வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வடிவேலு நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மையில் வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு வாட்ஸ்அப்பில் பரவுறது தான் மிகப்பெரிய செய்தி. வாட்ஸ்அப்பில் ஒரு திராவிட இயக்கத்தை பற்றி வந்துச்சு, திராவிட இயக்கம் தான் குடிக்க வச்சுச்சு, பெரியார் தனியாக சாமி கும்பிட்டாராம், அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறது. இப்படி எதையாவது ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னென்னமோ வாட்ஸ்அப்பில் வரதை பார்த்துட்டு இதற்கு பதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்பிகள் கேட்குறாங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை அவன் தானே கேட்பான். அவனை தானே அவர் படிக்க வச்சாரு, அவனுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, அவன் தான் படிக்கணும்னு விரும்பினார் அவர் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. கலைஞருக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் நம்மளை ஹிந்தி படிக்க விடாமல் தமிழ்நாட்டை கெடுத்ததே அவங்க தான் அப்படின்னு. அதாவது எதுக்குமே விளக்கம் தேவையில்லை, போகிற போக்கில் தமிழை காட்டு முன்னாடி மொழின்னு பெரியார் சொல்லிட்டாரு, பெரியார் தான் தமிழுக்கு எதிரி, தமிழ் அழிக்க தான் அவர் கட்சியை நடத்துகிறாரு, என்னென்னமோ ஒன்லைன் வீடு மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பழனி பாபா என்கின்ற ஆளுமையை அவங்க கையில் பலர் எடுத்துட்டு, பார்த்தீங்களா பழனி பாபா திராவிடத்தை திட்டியிருக்காரு, திமுகவை திட்டியிருக்காரு, நீங்கள் போய் பழனி பாபா வெளியில் வந்து ஆதரிக்கலாமான்னு அவங்கள பற்றிய முழு விவரம் தெரியாமலே எடுத்துக்கிட்டு அவங்க பயன்படுத்துகிற விஷயம் இருக்குது. அந்த விதத்தில் பழனி பாபாவுடன் பயணித்தவர் நீங்கள், திராவிட இயக்க அரசியலுடன் பயணித்தவர், தமிழக வரலாறு அறிந்த ஒரு தமிழ் உணர்வாளருங்கிற அடிப்படையில் இது மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதுக்கு என்ன பதிலுங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜீவா டுடே வாயிலாக தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.